கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான உள்ளி தீயல் பண்ணிடலாம் வாங்க. இது கூட அப்பளம் முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இப்போ தேங்காயெலாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த பக்கம் மண் சட்டி வச்சுட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். கூடவே கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மட்டும் எடுங்க. ஒரு சூப்பரான உள்ளி தீயல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.